டிடி படம் எப்படி இருக்கு? டிடி சந்தானத்துக்கு எப்படி நம்ம தில்லுக்கு துட்டு அந்த மாதிரி பார்த்துருப்போம். டிடி இதுக்கு முன்னாடி ரிட்டர்ன்ஸ் பார்த்துருப்போம். அதோட இந்த படம் வேற லெவலா இருக்கு. காமெடியா ஹாரரா இருக்கும். சந்தானம் தான் அந்த ஹைலைட். படத்துக்குள்ள இருக்கிற மாதிரி அது இது மாதிரி பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டிருந்தாங்க. எனக்கு அதை டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மூவிக்குள்ள வந்து ஹாரர் மூவிக்குள்ள போற மாதிரி இருக்கு. ஸோ ஒரு மூவின்றதுனால நிறைய பேரியர்ஸ்லாம் ட்விஸ்ட் அதிகமா இருக்கு அதுல படத்துல. நிறைய ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க புதுசா அவங்கள வச்சு புதுசா காமெடி ட்ரை பண்ணிருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. டிடி ரிட்டர்ன்ஸ்ல மொட்டை ராஜேந்திரன் அதே இதுலயும் இருக்காங்க. ஆமா, அவருக்கு அதுல எப்படி இருந்துச்சு, இது எப்படி இருக்கு? அவங்க காம்போ எப்பவுமே நல்லா இருக்கும். சந்தானம் கூட யார் நடிச்சாலுமே அவர் வந்து நல்லா கலைச்சி இது பண்ணுவாரு. அண்ட் இந்த டிடி ரிட்டர்ன்ஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த பேயோட வச்சு காமெடி நிறைய வரும். பட் ஆனா இந்த மூவில வந்து எப்படின்னா நினைக்கிறேன், பட் ஆனா டிஃப்ரெண்டா எலமெண்ட்ஸ் நல்லா இருக்கு பார்த்த வரைக்கும். சூப்பரா இருக்கு. புது ஹீரோயின் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது செட் ஆகும் நினைக்கிறேன். மேபி அந்த ஹீரோயினுக்கு தான் பேய் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லா படத்துல வர மாதிரி ஹீரோயினுக்கு தான் பேய் பிடிச்சி. மியூசிக் பாடலாம் எப்படி பாருக்கு? மியூசிக் சாங் நான் பார்த்துருக்கேன். ஆர்யாலாம் ஒரு இதுக்கு லிரிக்ஸ் எழுதிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால சாங்ஸும் நல்லா இருக்கும். ஏன்னா சந்தானம் அடிச்சாலும் காமெடி கம்பல்சரி இருக்கும். இது எப்படி அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கா? காமெடி நல்லா இருக்கும். இந்த டிடினாலே காமெடி நல்லா இருக்கும். இப்ப திருப்பி அவர் வந்து காமெடினா நிறைய வந்திருக்காரு. இப்போ சிம்பு படத்துல இப்போ வேற மூவிலாம் காமெடியா நடிக்கிறாரு. ஸோ அதனால இந்த மூவில இருந்தே காமெடி எல்லாம் ஃபுல் ஃபிளெஜ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். காமெடி எல்லாம் பெஸ்டா இருக்கும். அவர் ஹீரோவா நடிச்சா நல்லா இருக்குமா, உங்களுக்கு காமெடியெல்லாம் நடிச்சா நல்லா இருக்குமா? ரெண்டுத்துல எது பெஸ்ட் கேட்டா காமெடினா நினைக்கிறதா பெஸ்ட்னு சொல்லுவேன். பட் ஆனா அது கடந்து வந்தாச்சு. இப்போ ஒரு காமெடியெல்லாம் முட்டை இப்போ எவால்வ் ஆயிட்டா இருக்காங்க. இப்போ சூரியும் காமெடியெல்லாம் நடிச்சாரு, இப்போ ஹீரோ நடிக்கிறாரு. ஸோ எவால்வ் ஆயிட்டே இருக்காங்க எல்லாருமே. ஸோ அதனால இப்போ இருக்கிறது பெஸ்ட்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஒரு காமெடி பண்ணவும் நல்லா தான் இருக்கும். ஒரு என்ஜாய் பண்ணோம் போயிட்டு சும்மா எல்லாத்தையும் வந்து சும்மா ஜாலியா இருந்துட்டு வரணும், நம்ம போயிட்டு வரலாம். இல்ல அது பேய் கதைன்னு சொல்றாங்க இல்லையா? எப்படி பேய் எல்லாம் காமிச்சிருக்காங்களா அதுல? அவங்க பேய்னு சொல்லிட்டு காமெடி தான் பண்ணுவாங்க பேய் வச்சுமே. ஸோ பேய் ஃபுல் ஃப்ளோவா இருக்காது. ஆனால் வந்து மூவி ரிவ்யூ பத்தி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லலாம். மூவி கோவிந்தா சாங் கேட்கல, பட் ஆனா ஆமா அது ரிவ்யூ பத்தி எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு அந்த மூவி எல்லாமே. இப்போ நீங்களே ரிவ்யூ தான் பண்றீங்க. இந்த ரிவ்யூ எல்லாம் பார்க்காம போய் படம் பாருங்க, நல்லா இருக்கும். அதான் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரிவ்யூ எல்லாமே போய் படம் பாருங்க, சூப்பரா இருக்கும். ஓகே.